என்னடி போஸ் இப்படி மாறிட்டான், ஆன்மீகம் சாமி அது இதுன்னு என்னென்னமோ பேசுகிறானே அப்படின்னு வருத்தத்தில் அங்கே ஈஸ்வரி உட்காந்துருக்க. அம்மா இப்போ எதுக்கு நீ கவலைப்படுற, போஸை நம்ம தனியாக பார்த்து பேசி நடந்த விஷயத்த சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அவன் நம்ம கிட்ட பேசினாலே எப்படி மனநிலைமையில் இருக்கானோ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க ஆண்டி, இங்கே சித்ரா சொல்கிறதான் சரி, நாம் போஸை தனியாக பார்த்து பேசுவோம், அதுதான் நல்லதும் கூட. காவியா இருக்கிறதுனால கூட அவனால் இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண முடியாமல் இருக்க முடியும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா ஐசு சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு, காவியா அங்கே போஸு கூட தான் இருந்துக்கிட்டு இருக்கான். காவியா இருக்கிறதுனால காவியா கிட்ட நல்லவளாக மாறிட்டோம் அப்படின்னு நடிக்க கூட செய்யலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதும் சரிதாண்டி, போஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக எதையுமே விட்டுட மாட்டான். காவியாவுக்காக தான் அவன் அப்படி பேசியிருந்திருக்கணும். காவியா மனசில் இடம் பிடிக்கணும், காவியா கூட சேர்ந்து வாழணும், காவியா அப்பாவுடைய சொத்து இங்கே போஸுக்கு வரணும். இதெல்லாம் நினச்சி தான் அவன் இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நாம் அவனை நேரில் பார்த்து பேசிடுவோம் அப்படின்னு சொல்ல, சரிங்க ஆண்டி, நீங்கள் போஸுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லுங்கள், நாம் அங்கே போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, போஸுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுமா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, டே காவியா எங்கடா அப்படின்னு சொல்லும்போது, காவியா இங்கே கீழே இருக்காமா அப்படின்னு சொல்ல, டே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லத்தை தான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நானும் சித்ராவும் உன்னை தனியாக பார்த்து பேசணும், நான் சொல்கிற இடத்துக்கு நீ மட்டும் வா, காவியாவை கூட்டிகிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்ல, சரிங்கம்மா அப்படின்னு அங்கே போஸை சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. என்னம்மா என்ன சொன்னான்னு சித்ரா கேட்க, அவன் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காண்டி, காவியாவை அழைச்சிட்டு வர மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நாளைக்கு போஸை பார்த்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பேசணும், முதல்ல அவன் உண்மையிலேயே இப்படி மாறிட்டானா இல்லை நடிக்கிறானா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணுன்றதில் ஈஸ்வரி ரொம்ப தெளிவாகவும் குழப்பத்தோடையும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இங்கே ஈஸ்வரி, சித்ரா, அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா 3 பேருமே கோவிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்கே வந்த போஸும் அமைதியாக நிற்கிறாங்க. என்னடா நேற்று ஃபோனில் நீ பேசினதெல்லாம் கேட்டு எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, ரொம்ப பதட்டத்தோடு இருந்து போயிட்டேன். டேய் என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்ல, ஆன்மீகம் அப்படி இப்படின்னு நீ பேசினதெல்லாம் கேட்கும்போது என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை. நாம் எதுக்காக இத்தனை வருஷமாக போராடிட்டு இருந்தோமோ அது அந்த வீட்டில் நடந்துருச்சு, அதை நினச்சி சந்தோஷப்படுறதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணால் நீ பேசினதெல்லாம் கேட்டு எனக்கு இன்னும் இங்கே தலைவலி தான் அதிகமாகிடுச்சு. ஆமாம் உண்மையே சொல்லுடா போஸு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போஸ் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஆமாம் நான் நடித்ததை நீயே நம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் தான் இங்கே ஈஸ்வரி, சித்ராவுக்கு 2 பேருக்குமே நிம்மதியும் அரசு. என்னடா சொல்கிற, அப்போ நீ உண்மையிலேயே அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சொன்னேன் ஆண்டி, காவியா கூட இருந்ததுனால கூட போஸ் அப்படி நடிச்சிருக்கலான்னு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, கரெக்டாக சொன்ன ஐஸ்வர்யா, காவியா என் கூடவே இருக்கா, அவளை நான் நம்ப வைக்கணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த பேசும்போது அப்போ நான் என்ன ரியாக்ட் பண்ண முடியும், அப்படி தானே பேச முடியும். காவியா என்னை இப்போ முழுசாக நம்பிட்டான், இன்னும் கொஞ்சம் தான் அவள் வாழ்க்கையில் நான் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கெல்லாம் மொத்தமாகவே அவள் எனக்குன்னு ஆயிட்டானா, அதுக்கு பிறகு என் பேச்சை அவள் தட்டவே முடியாது, இந்த போஸ் கூட தான் அவள் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது, டே போஸு நீ சொன்னதை நம்பி நைட்டு முழுக்க சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரிம்மா என்ன விஷயம், தெளிவாக என்னால் கூட கேட்க முடியலை. ஆமாம் காவியா எங்கடா அப்படின்னு உடனே கேட்குறாங்க. அதுக்கு இங்கே போஸ் சொல்கிறாங்க, காவியா காலையிலையும் நல்ல விதமாக தான் பேசினா, ஆமாம் கிளம்பும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னாமா அப்படின்னு சொல்ல, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் அவ்வளோ ஒன்றா சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு, சீக்கிரமாகவே நம்ம ஒன்றா வாழ்க்கையை சேர்ந்து ஆரம்பிக்கலான்னு சொன்னாமா. அதெல்லாம் கேட்கும்போது என் மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, வேற என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அவள் இப்போ வீட்டில் தானே இருக்கான்னு சொல்லி கேட்கா. ஆமாம்மா அவள் இப்போ வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு அங்கே இப்போ சொல்லவும் செய்கிறாங்க. சரிடா நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறேன், அந்த தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போயிட்டான். தமிழ்ச்செல்விக்கும் அங்கே சேதுவுக்கும் இனி எந்த உறவும் இல்லை. இனி இந்த சேது காலில் போய் விழுந்தாலும் கூட அந்த தமிழ் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறது இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம வீட்டில் போயிட்டுருக்கு. முதல்ல அது தெரியுமா உனக்குன்னு சொல்ல, என்னம்மா நடந்துச்சு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தமிழ்ச்செல்வியுடைய ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ஐஸ்வர்யா குரலை மாற்றி பேசினதில் இருந்து, தமிழ்ச்செல்வி இந்த பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் ஆனதில் இருந்து, அதுக்கப்புறமா அவள் இந்த வீட்டை விட்டு போனது, அப்புறம் அந்த ராஜாங்க கைது செய்யப்பட்டதுன்னு எல்லா விவரங்களையும் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, இவ்வளோ விஷயம் நடந்துடுச்சான்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா போஸு இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லலான்னா நேற்று நீ ரொம்ப பயப்பட வச்சுட்ட அப்படின்னு சொல்ல, அம்மா இதெல்லாம் எப்படிம்மா, நீங்கள் ஃபோன் மட்டும் தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி பெரியப்பா போலீஸ் ஸ்டேஷனை அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த சக்தி இறந்தது, இதெல்லாம் எப்படிம்மா நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, அதுதான் ஒரே கல்லில் 2 மங்கன்னு சொல்லுவாங்க, நாங்கள் போட்டது ஒரு கல் தான், ஆனால் அது 10 வெடிச்சிட்ருக்குன்னா, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் படபடன் பட்டாசு வெடிச்சதே இல்லைல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதை எங்களால் நம்பவே முடியலடான்னு சொல்ல, அம்மா என்னம்மா சொல்கிற, அதுவும் எனக்கு
எனக்கு எதுவுமே புரிய மாட்டுதேம்மா அப்படின்னு அங்கே போஸ் கேட்கும்போது, ஆமாண்டா, தமிழ்ச்செல்வியாக வீட்டை விட்டு வெளியே போக வைக்கணும், அது மட்டும்தான் எங்களுடைய பிளானாக இருந்துச்சு. அதுக்காக தான் தமிழுடைய குரலை எங்கள் ஐஸ்வர்யா அவங்க அப்பாவுக்கே ஃபோன் பண்ணி பேசினா. அதனால் அதை நம்பி அவங்க அப்பா செல்லப்பாண்டியும் இப்படி கல்யாணத்தை பண்ணி பெரிய ஒரு தப்பை பண்ணிட்டான். சரி, கல்யாணம் முடிஞ்சுது அப்படின்னு நாம் நினச்சோன்னா அந்த நீதிமான் நம்மளை விட பயங்கரமான ஆள் இருக்காடா. அந்த தாமஸ் மூலமாக 2 பேரையும் அங்கே தாமஸ் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போக வச்சதும் நீதிமான் தான். நீதிமான ஆட்களும் தாமஸுடைய ஆட்களும் சேர்ந்து சக்தியை கடத்திட்டு போயிட்டு கொலையும் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சக்தி செத்துட்டான். அதுக்கான பழியும் இங்கே ராஜாங்கம் மேலே தான் விழுந்திருக்கு. ஏன்னா தாமஸுடைய ஐடியாவில் இங்கே ராஜாங்கம் சிக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போதும் இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடா. ஒரு நாள் இனி அவர் மேலே இந்த கோவத்தில் அவருக்கு ஆக்சிடென்ட் பண்ண வச்சேன். அது மட்டுமா ஹாஸ்பிட்டல் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்காமல் உன்னையும் காப்பாற்றிருக்கேன்னா இங்கே பார்த்தியா. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைனாலும் இப்போ அதை விட தாண்டி எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நமக்கு நடந்திருக்க பார்த்தியா. இது தாண்டா நமது வெற்றியே. இனிமே அந்த வீட்டுக்கு நீ தாண்டா ராஜா. சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு வந்து வாழ்கிறதுக்கான வழியை பாரு. இனி உன் பொண்டாட்டி வீட்டில் இருக்க சொத்து, அதுக்கப்புறமா இந்த பதவி, இந்த வீட்டில் இருக்க சொத்துன்னு ஆள போகிறதே நீ மட்டும் தாண்டா போசு. அதுக்கிடையில இந்த ஆன்மீகம் சாமி அப்படி இப்படின்னு எதை பற்றியும் பேசிடாதரா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எத்தனை நாள் இந்த கனவுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தனோ அது நடக்கும்போது எப்படிமா நான் இந்த மாதிரியெல்லாம் செய்வேன். இது எல்லாமே காவியாவை அடையிறதுக்காக தானே தவிர்த்து மற்றபடி நான் முழுசாக மாறப்படிய ஆளும் கிடையாதுன்னு சொல்ல, இப்போ தாண்டா நீ என் பிள்ளைன்னு எனக்கே தோணுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. இந்த சந்தோஷத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் உடஞ்சி போயிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த வீட்டில் நாங்கள் என்ன தனியாக கேக் வெட்டி கொண்டாட பண்ணவா முடியும். சரிடா போசு, நீ முதல்ல காவியாவை போய் பாரு. காவியா கிட்ட நீ எப்படி நடிக்கணுமோ அப்படி நடித்து அவளை ஏமாத்து. அதே போல் இந்த ராஜாங்கம் இனி 10 வருஷத்துக்கு தொந்தரவே இல்லை. இதெல்லாம் நினச்சி சேதுவும் மனக்கவலையில் அப்படியே உட்காந்துருவான். இனிமே நீ தாண்டா எல்லா பொறுப்பையும் எடுத்து நடத்தணும், அதுக்கு தயாராகிரு அப்படின்னு அங்கே ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு எல்லாருமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போஸும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டு. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த போஸும், என்னங்க எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போஸை பார்த்து காவியா கேட்க, முக்கியமான விஷயமா வெளியே போனேன் காவியா, வேலை முடிஞ்சிருச்சு, அதனால தான் வந்துட்டேன். சரி, நீ சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான நாள் வந்துடுச்சுன்னு சொன்னல, கிளம்பும் போது அந்த வார்த்தை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீ எப்படின்னு சொன்னீங்கன்னா அது கேட்டது போல் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, எதுக்கு அவசரப்படுறீங்க, எல்லாம் காலத்துக்கு நல்ல நேரம் பார்த்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்பயே அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டவுடனே காவியாவும் ரொம்ப அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம இன்றைக்கே நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்ல, இப்போவே வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அந்த வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கதா அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்ச்செல்வி வேற இப்போ அங்கே இல்லை, ராஜாங்க மாமா வேற ஸ்டேஷனில் இருக்கதாகவும் நானும் கேள்விப்பட்டேன். அதனால் நாம் அங்கே போகிறதா சரி அப்படின்னு சொல்ல, நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு இருந்த காவியா, சரிவா கிளம்பலான்னு காவியாவை கூட்டிகிட்டு போஸும் அங்கே கிளம்பி போய்ட்றாங்க. வீட்டுக்கு வந்த காவியாவும் போஸும் நிற்கிறத பார்த்த உடனேயே அங்கே ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு 3 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. வீட்டுக்குள்ளே சேதுவும் இருக்காங்க. சேது ஒரு பக்கம் அப்பா வந்துட்டு கொலை பண்ணலைன்றதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு போராட்டத்தோட போராடிட்டு இருக்கேன். காவியா வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே காவியா, போஸ் 2 பேருமே போக, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதனால தான் நான் உடனே கிளம்பி வந்தேன்னு சொல்ல, என்னம்மா காவியா இப்போ தானே வந்திருக்க, இந்த தமிழ் விஷயத்தை பற்றி நீ பேச வேணாமா, அதனால் நாங்கள் அவன் மேலே பயங்கர கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஈஸ்வரி சொல்ல, ஆமாம் காவியா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் காட்டணும், அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு, என்னங்க அந்த லேப்டாப் எடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அட எடுங்க அப்படின்னு சொல்லும்போது போஸும் அதை எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்ததும் அதில் இங்கே ஒரு பென்ட்ரைவை மாட்டி இங்கே போஸு, சித்ரா, ஈஸ்வரி இவங்க 3 பேர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்ததுக்கான அதுக்கான வீடியோ ஆதாரத்தை இங்கே போட்டு காட்ட, அதை பார்த்ததுக்கு பிறகு போஸை பார்த்து பயங்கரமான கோவத்தோட இங்கே செய்து பார்க்குறாங்க. மொத்த குடும்பமுமே அந்த வீடியோவை பார்த்துட்றாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்றாங்க. அந்த வீடியோவை பார்த்து அடுத்த நிமிஷத்துலேருந்து அவங்க யாருக்குமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னன்னா அவங்க வாயிலேருந்து அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டதுனால தான் இது எல்லாத்துக்குமே காரணம். என்ன போஸ் அதிர்ச்சியாக இருக்கான், நானும் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையுமே நம்ப மாட்டேன், நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், நீ அவ்வளோ சீக்கிரத்தில் மாறக்கூடிய ஆள் இல்லைன்னு தெரியும், ஆன்மீகம் சாமினா நீ மாறிடுவியா என்ன, அதனால தான் உன் மேலே ஒரு கண்ணு எப்போவுமே வச்சிட்டு இருந்தேன். அதனால தான் நீ வீட்டிலேருந்து கிளம்பும்போது உன்னை ஆசையாக கிளப்பி உனக்கு சட்டையெல்லாம்
நகையெல்லாம் பட்டனெல்லாம் போட்டு விட்டனே, அதெல்லாம் உனக்கு மனைவியாக செஞ்ச பணிவிட நினச்சியா? அதுதான் இல்லை. என்னுடைய 3வது கண்ணை உன்னுடைய சட்டை பட்டனில் பொருத்தி விட்டுருந்தேன். நான் இல்லைனாலும் என்னுடைய கண்ணு அதை பார்த்துட்டே இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்ல. என்ன இன்னும் புரியலையா? நீ இங்கே வீட்டிலேருந்து கிளம்பும்போது உனக்கு சட்டையெல்லாம் ஆசையாக போட்டு விட்டல, அப்படி போட்டு விடும்போதே உன்னுடைய சட்டை பட்டனில் இந்த கேமராவையும் ஃபிட் பண்ணிட்ட. ஆனால் முட்டாள் போஸ்க்கு அதுதான் எனக்கு எதுவுமே தெரியாது. நீயும் அதை நம்பி உன் வாயிலேருந்து எல்லா உண்மையும் வெளியே வந்துட்டு நீயும் எப்படிப்பட்டவனு இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் அம்மா, உன் அக்கா, இதோ நிற்கிறாள் இந்த ஐஸ்வர்யான்னு, இவளுங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதுக்கு பிறகு அப்பத்தா, மோகனா, சேது எல்லாருக்கும் பயங்கர கோபம் வருது. இருங்க 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 ஒரு நிமிஷம். என்ன அவசரப்பட்டு அடிக்க போகிறீங்களா? அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். முதல்ல நீங்கள் ராஜாங்க மாமாவை காப்பாற்றுறதுக்கான வழியை பாருங்கள். இவங்க வாயால் கொடுத்த வாக்குமூலமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டேஷனில் எடுத்துப்பாங்க. நிச்சயமாக இதுக்கான தண்டனையும் இவங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நீங்கள் இதை எடுத்துகிட்டு ஸ்டேஷன் கிளம்புங்க. அப்புறம் அவங்களே வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகவும் செய்வாங்கன்னு சேதுக்கிட்டையும் நடேசன்கிட்டையும் சொல்லிவிட்டு அந்த பென்ட்ரையும் லேப்டாப்பையும் ஒப்படைக்கிறாங்க. சேது அப்புறம் கருப்பு இவங்க எல்லாமே கிளம்பிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. இதுக்கிடையில இவங்க நின்றுட்டு இருக்க 3 பேரையும் பார்த்தீங்க காவியா, இவ்வளோ பெரிய வேலையை இவங்க சாதாரணமாக பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லும்போது, அடியே என் பொண்ணு வாழ்க்கையில் தான் இவ்வளோ பெரிய விளையாட்டை விளையாண்டன்னு பார்த்தா கடைசியில் என் அண்ணன் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய விளையாட்டை விளையாண்டுருக்க. அந்த தமிழ் வீட்டை விட்டு போனதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவள் போகிறா தொலைறா. ஆனால் எங்கள் அண்ணனை நீ கொலை கேஸில் உள்ள தள்ளணும்னு நினச்சிருக்க. இதுக்கெல்லாம் தண்டனை என்ன தெரியுமா அப்படின்னு அங்கே சாவித்திரியும் தாமரை ரொம்ப கோபத்தோட இங்கே ஈஸ்வரி சித்ராவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இவளை என்ன பண்ணுறது? என்னை வர கோபத்துக்கு அவர் எவ்வளோ அடி வாங்கியிருப்பார் போலீஸ் ஸ்டேஷனில். அதுக்கெல்லாம் காரணம் நீதானே ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டமும் செய்கிறாங்க. அது மட்டுமா, இதுக்கு முன்னாடியே அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் உன் புள்ள. அதெல்லாம் தெரிஞ்சும் நீ மறைச்சிருக்க. அந்த தமிழ் தான் காப்பாற்றினதாகவும் நீ சொல்லியிருக்க. சொல்லப்போனால் இந்த வீட்டோட இந்த குடும்பத்தோட குலதெய்வமே தமிழ் தானே இப்போ தானே எங்களுக்கு தெரிய வருது. கூட இருந்த நல்ல பாம்பு விஷயமே நீ தானடி அப்படின்னு சித்ராவும் சொல்லி திட்டுறாங்க. என்ன போஸ் பார்த்துட்டு இருக்கேன்? இப்போது நீயும் அவங்க கூட போய் ஜெல் தண்டனை அனுபவிக்கணுமா, இல்லை நீயே இவங்களை அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்த போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்டேஷன்லேருந்து அவங்க போலீஸ் வர வரைக்கும் இவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே என்ன வேலை? இவங்களை நீ அடிக்கிற அடியில் இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் நிற்கணும் அப்படின்னு அங்கே காவியா சொல்ல. காவியா, நான் எப்படி எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட எங்கள் போஸ் சொல்ல. என்னது உங்கள் அம்மாவா? இப்போ தான் உங்கள் அம்மாவா? உங்கள் அம்மா எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காங்கல்ல. தப்புக்கான தண்டனை கிடைக்க வேணாம், நீயும் தண்டனை அனுபவிக்க போகிற ஆளு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவரை நீ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க. உன் வாயிலேருந்து அந்த வாக்குமூலமும் வெளியே வந்துட்டு உங்கள் அம்மாவும் அதையே சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? நீயும் ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நான் சொல்கிறத செய். அப்படி நீ பண்ணினா கூட உன்னை இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றுறதை பற்றி நான் கொஞ்சம் யோசிப்பேன். இல்லைனா நீயும் காலம் முழுக்க ஜெயிலையே களி தின்ன வேண்டியதான் அப்படின்னு அங்கே காவியா சொல்ல. காவியா சொன்னதை கேட்ட போசும் காவியா கொடுக்குற சாட்டையை வாங்கிக்கிட்டு 3 பேரையும் அடி வெளுத்து வாங்குறாங்க. 3 பேரும் செதறி ஓடுறாங்க. அந்த நேரத்திலேயே போலீஸ் வந்துடுறேன். போலீஸ் வந்ததை பார்த்தோன்னே போஸ் அடியை நிறுத்திட்டு நின்றுட்டு இருக்கேன். இவங்க 4 பேர் தான் மேடம், இவங்களை கூட்டிகிட்டு போய் விசாரிங்க. விசாரிக்கிறதானே, இனிமேல் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்களே, வாக்குமூலமாக எல்லாமே இருக்கே. இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? இவங்களை முதல்ல இங்கே ஜெயிலில் உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்ல. அங்கே நின்றுட்டுருக்கா அப்போ தான் மோகனா இவங்க 2 பேருமே ஈஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்காகவும் இந்த வீட்டோட சொத்துக்காகவும் பதவிக்காகவும் தானே இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண. இனி இந்த வீட்டிலேருந்து ஒரு துரும்பு கூட உனக்கும் உன் பையனுக்கோ கிடையாதுடி அப்படின்னு அப்போ முடிவு எடுத்துடுறாங்க. அந்த முடிவை கேட்டதுமே ஈஸ்வரி மொத்தமாக நொறுங்கி போய்ட்றாங்க. நீ எவ்வளோ ஒருத்தி, நீ இந்த வீட்டுக்கே சம்மந்தமில்லாத ஒருத்தி. ஈஸ்வரிக்கே அண்ணன் பொண்ணா இருக்கேன்னு பார்த்தா நீ இந்த வீட்டில் இருந்து என் பேரன் வாழ்க்கையும் என் பேத்தி வாழ்க்கையும் கெடுத்துட்டல. எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே நீ தாண்டி. முதல்ல இவ பல்ல உடச்சி கையில் கொடுக்கணும். பேசுறதுக்கு இனி வாயை வரக்கூடாது அப்படின்னு சொல்ல மோகனாவே விடுறாங்க ஒரு அறை. அதில் வாயிலேருந்து ரத்தம் தான் கபகபன் கொட்டவும் செய்த ஐஸ்வர்யாவுக்கு பேச்சே வரல. அப்படிதான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கூட்டிட்டு போங்க மேடம் அப்படின்னு காவியா சொல்ல, அடியெல்லாம் வாங்கி இங்கே ரொம்ப காயத்தோட வீட்டை விட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க.